அப்புறம் மச்சான் கல்யாணத்தப்போ எவ்வளோ ஒல்லியாக இருந்த, கல்யாணத்துக்கு அப்புறம் என் தங்கச்சி சமைச்சு போகிறது சாப்பிட்டு இப்படி ஆகிட்டு குண்டா. யோ கையடியா, என்னடா உன் தங்கச்சி கேவலமாக சமைக்கிறோம் உனக்கு தெரியாது? கல்யாணத்துக்கு எவ்வளோ நான் வீட்டில் சாப்பிடவே இல்லை, தினம் ஹோட்டலில் தான் சாப்பிட்றேன். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அதில் போட்டு தான் உடம்பு. அதாவது மக்களே, கல்யாணத்துக்கு அப்புறம் உடம்பு போட்டோன்னா எல்லாரும் நினைக்கிறாங்க பொண்டாட்டி அப்படி சமைக்கிறா இப்படி சமைக்கிறா அதனால தான் உடம்பு போட்டுச்சுன்னு. அதுதான் தப்பு. வீட்டில் சாப்பிட்டா தானே, தினம் ஹோட்டல் நல்லா இருக்கா நிறையா சாப்பிட்டுறோம், உடம்பு போட்டுறது. என்னம்மா இது? இங்கே தான் இருக்கியா? இல்லைம்மா, நீ சூப்பராக சமைப்ப. நீ வேணா குண்டா இருக்கீல்ல, உன் தங்கச்சி சமைக்கிறத சாப்பிட்டு பாரு, ஒல்லியாயிருவேன். ஏன் தெரியுமா? அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே சாப்பிட்டதெல்லாம் வெளியே வரும். வாந்தியா இல்லை, தேவையில்லாத பொருள்லாம் வெளியே வரும். என்னடா 2 பேரும் முறைக்கிறீங்க, 2 பேரும் அடிக்கிறீங்க. ஓடால் அடிச்சாலே நான் தாங்க மாட்டேன். சோழி முடிச்சு.